வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். இந்த ஊடகம் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 2026 முடிஞ்ச 2 மாசம் வச்சு இதை பத்தி பேசுறீங்க. பேசுவோம் பேசினாதான் சில பேருக்கு புரியும், சில மக்களுக்கு புரியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த காணொளி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில பெரும்பான்மையா வெற்றி பெற்றதாகவும் அப்படின்னு தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொண்டு அடுத்த கட்சி எம்எல்ஏக்கள், அதாவது பக்கத்து வீட்டில் போய் கொள்ளடிக்கிறதே ஒரு விதமான வாடிக்கையாகவே அமைச்சுக்கிட்டது டிவிகே, விஜய் தலைமையிலான டிவிகே இன்றைய அரசு. ஓகேங்களா? சரி, அந்த சப்ஜெக்டுக்கு நம்ம போக வேண்டாம். இருந்தாலும் அதை சார்ந்தது தான் இந்த காணொளி. ஸோ நம்ம இப்போ குறிப்பா நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, முதலாவது தம்பி விஜய். விஜய் பார்த்தீங்கன்னா இருவேறு தொகுதிகளில் நின்று 2த்திலையும் ஜெயிச்சு அதில் 1 ராஜினாமா பண்ணார். அதாவது பெரம்பூர், திருச்சி. ஸோ நான் என்ன கேட்கிறேன், எந்த வகையில திருச்சி மக்கள் குறையானவர்கள், எந்த வகையில திருச்சி மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், எந்த வகையில திருச்சி மக்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், எந்த வகையில திருச்சி மக்கள் அங்கீகாரம் இல்லாதவர்கள், எனக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. ஏன்னா விஜய் செலக்ட் பண்ணது 2 தொகுதி. 2 பகுதி மக்களும் புத்திசாலி அப்படின்னு நினைச்சு 2 தொகுதியை செலக்ட் பண்ணாரா, இல்ல 2 தொகுதி மக்களும் அடிமுட்டாள்கள், இவங்களை அழகா மண்டையை கழுவி நம்ம ஜெயிச்சிடலாம், வேணும்னா 2த்துல ஏதாவது ஒண்ணு ராஜினாமா பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்துல அவர் நின்னாரான்றது ஒரு ஐயம். 1000 கணைகளுடன் நம்மளுடைய கேள்விகள் தொடர்கிறது. இதுல நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அயோக்கியத்தனமா அந்த திருச்சி மக்களுக்கு நன்றி கூட சொல்லல. ஒரு 5000 பேரை கூட்டி ஒரு மைதானத்துல, ஒரு அரங்கத்துல பஸ் மேல ஏறி நின்னுகிட்டு எதிர்கட்சியை வசைப்பாடி விட்டு சென்று விட்டார் தம்பி விஜய். நன்றி கூட சொல்லல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த திருச்சி மக்களுக்கு யாரோ ஒருத்தன் நின்று இருக்கலாம், யாரோ ஒருத்தன் ஜெயிச்சிருக்கலாம், ஓகேங்களா? அங்கே ஒருத்தன் எம்எல்ஏவா இருக்கலாம். நீங்க 2 இடத்துல போட்டி போட்டீங்க, அப்ப உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப 2 தொகுதி மக்கள்ல திருச்சி தொகுதி மக்களை நீங்க முட்டாளாக்கிட்டீங்க. இப்ப ஓட்டு போட்டவங்க எங்கெங்கயோ வெளியூர்ல இருப்பான். நீங்க திரும்ப இடைத்தேர்தல் வரும்போது எங்களுடைய நேரத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்க அன்னைக்கு உங்களுடைய வாக்குறுதிகளை நம்பி, உங்களுடைய ஜோடனை பேச்சுகளை நம்பி நாங்க கியூல நின்று ஓட்டு போடணும். ஐயா, பணம் காசு கூட செலவு பண்ணாங்கய்யா. மேலை நாட்டவர்கள் சொல்வார்கள், ஒரு நல்ல கவிதை, எனக்கு சொல்ல வரல. பணங்காசை கூட நம்ம இழக்கலாம், ஆனால் ஒரு மனிதனுடைய நேரத்தை நாம தட்டி பறிக்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அருமையான கவிதை, ஒரு ஆங்கில கவிதை. அது எனக்கு சொல்ல வரல, பட் அதனுடைய தமிழ் புலம் இதுதான். எனக்கு ரொம்ப வருத்தம், மிகப்பெரிய வருத்தம். அந்த மாதத்துக்குள்ள அந்த 1 month கேப்ல பாத்தீங்கன்னா அதிமுகவை 2ஆக உடைத்து, எடப்பாடி அண்ணன் பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை 2ஆக உடைத்து ஒரு குழு தன்னிச்சையாக செயல்பட்டு, அதுக்கு பாத்தீங்கன்னா டிவிகே விஜய் தலைமையிலான அந்த ஆட்களை திரட்டும், ஆட்களை எம்எல்ஏக்களை கொள்ளையடிக்கும் ஒரு குழு பாத்தீங்கன்னா அதிமுக. முன்ன பாத்தீங்கன்னா தேர்தல் வரைக்கும் திமுக தான் என்னுடைய கொள்கை எதிரின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்று ஆகையால் நாங்கள் அங்கிருந்து ஆட்களை வலைவிரித்து கொள்ளையடிச்சுட்டு வரோம் அப்படிங்கிற கதையா ஒவ்வொரு எம்எல்ஏ, எம்பி, எக்ஸ்எம்எல்ஏ கொள்ளையடிச்சுட்டு வராங்க. திரும்ப விஜய்க்கு ஒண்ணு சொல்றேன். விஜய், நீங்க அடுத்தவங்களை விலை கொடுத்து வாங்குறீங்கல்ல, சிம்பிளான ஒரு விஷயம் உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுங்க. அதிமுகவும் திமுகவும் பலன் பெருச்சாளிகள். நீ எல்கேஜி ஸ்டூடெண்ட், பிள்ளாகா பையன், அழகா சென்னை பாஷையில சொன்னோம்னா பிள்ளாகா பையன், ஓகேவா? அப்படின்னு ஊதி வாங்க. உதயநிதி எல்லாம் நேருக்கு நேர் சேர்ல உட்காரும் போது உன்னை ஒரு நக்கல் பார்வையில பார்க்கல, விட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏவே குப்பேன் சுப்பேன் முனிய அப்படின்னு ஏவே ஆட்சி கட்டில பார்த்தாலும் 6 மாசம் இந்திய அரசு சட்ட பிரகாரம் முதலமைச்சரா அவனை ரத்து செய்யக்கூடாது, அவனுடைய பதவியை பறிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விதி. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு டிவிக்கே இயங்குகிறதே தவிர உங்களுடைய பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு பலத்தினால கிடையாது.
திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை விலை கொடுத்து வாங்கினீங்க, அது உலகத்துக்கே தெரியும். அதிமுகவை கலைச்சி விட்டு வேடிக்கை பார்த்தீங்க, அதுவும் உலகத்துக்கே தெரியும். ஏன் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் கண்ணை மூடி வாயை புத்தி காதை புத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நிறைய குற்ற வழக்குகளுக்கு தானா முன் வந்து வழக்கு தொடர்கிற மகான்கள் நீதிபதிகள்லாம் இந்த ஒரு விஷயத்துல தேர்தல் ஆணையமும் மாநில தலைமை நீதிபதிகளும் தேசிய தலைமை நீதிபதிகளும் வாயை மூடிக்கொண்டு இருப்பது என்ன அவலட்சணமா தோணுது அப்படிங்கறத என்னுடைய மிகப்பெரிய வருத்தம். இது என்னுடைய வருத்தம் அல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த 10 கோடி மக்களுடைய மிகப்பெரிய வருத்தம். சரி, இவங்க ஒரு பக்கம் அப்படின்னாலும் அதிமுகவை சேர்ந்த 4 முதல் இன்னைக்கு 5-6 பேர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க சார். ஒரு 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 வேட்பாளர் ராஜினாமா செஞ்சுட்டா ஏன் நேரத்தையும் ஓ நேரத்தையும் கிழவு கிழவி நேரத்தையும் சின்ன பசங்க நேரத்தையும் பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், குடும்ப தலைவிகள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், தொழிலதிபர்கள், தொழிலாளிகள், கூலி தொழிலாளிகள், 100 நாள் வேலைக்கு போறவங்க எல்லாருடைய உழைப்பையும் நேரத்தையும் கொள்ளையடிக்க நீங்க யாருடா? அயோக்கியத்தனமா இல்ல, உங்களுடைய சுயநலத்திற்காக, உங்களுடைய தன்னிச்சையான ஒரு முடிவுக்காக, உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பதவி ஆசைக்காக தேர்தல் முடிஞ்சு முழுசா 20 நாள் 30 நாள் 40 நாள் கூட ஆகல. யார கேட்டு வெண்ணைகளா ராஜினாமா பண்ணீங்க? தேர்தல் ஆணையம் இத பார்த்துக்கிட்டு என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்குன்னே தெரியல சார். நான் திரும்ப சொல்றேன், அதிகாரிகளுடைய நேரம், அதிகாரிகளுடைய உழைப்பு, என் மக்கள், என் அண்ணன் தம்பிகளுடைய உழைப்பு எல்லாத்தையும் வீணடிச்சுட்டு ஒரு கட்சியுடைய தலைமைக்கே கட்டுப்படாமல் இவர்களுடைய சுயநலத்திற்காக இவர்கள் தனிச்சையாக இயங்குவது எந்த விதத்தில் நியாயம்? நான் கேட்கிறேன், இவங்களுடைய ஓட்டுரிமையை ஏன் பறிக்க கூடாது? இவர்களுடைய ரேஷன் கார்டை ஏன் ரத்து செய்யக்கூடாது? இவர்களுடைய ஆதார் அட்டையை ஏன் ரத்து செய்யக்கூடாது? ஒரு லைசன்ஸ்ல சின்னதா ஒரு ட்ரிங்க் அண்ட் டிரைவ், ஒரு ஓவர் ஸ்பீட் அப்படின்னு அதுல லைசன்ஸ்ல மென்ஷன் பண்றீங்களா? ஒரு வண்டி ஓவர் ஸ்பீடு போகுது, சிக்னல் கிராஸ் ஆகுதுன்னா அந்த வண்டி நம்பர்ல ஒரு ஃபைன் போடுறீங்கல்ல, ஓகேங்களா? அந்த லைசன்ஸை திரும்ப ரெனியூவல் பண்ணும்போது நம்ம ஃபைன் கட்டியே ஆகணும், அந்த ஒரு நிலைமைக்கு ஆகாதுல்ல. அந்த மாதிரி இந்த வேட்பாளர்களுடைய ஆதார் அட்டையை, பாஸ்போர்ட்டை, ரேஷன் கார்டை அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பத்தாரையும் சேர்த்து நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்ந்து இவர்களை நடைய விட்டா என்ன? ஏன் அதை செய்யக்கூடாது சார்? தண்டனை கொடுக்கிறீங்க, கொடுக்கல, அது வேற விஷயம். இவர்கள் மீது ஏன் வழக்கு தொடரக்கூடாது அப்படிங்கறத என்னுடைய 1000 கேள்விகள். தெரியல, தெரிஞ்சா படிச்சவங்க சொல்லுங்க. அவங்க சின்னதா ஒரு கரப்ஷன் பண்ணா அவங்க பேங்க் பேலன்ஸ் க்ளோஸ் பண்றீங்க சார். சின்னதா ஒரு கரப்ஷன் பண்ணா அவனுடைய போன் மொபைல க்ளோஸ் பண்றீங்க சார், ஓகேங்களா? அவனுடைய A to Z ஒரு நடைபெறமா இருக்கிறீங்க. மக்களுடைய நம்பிக்கையை ஏமாற்றிய இந்த சமூக விரோத துரோகிகளை தேர்தல் ஆணையம் வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்க்குது, காவல்துறை வேடிக்கை பார்க்குது, மத்திய அரசு வேடிக்கை பார்க்குது. தெரியல, அந்த ராஜினாமா பண்ண எம்எல்ஏ கம்யூனிட்டிகளுடைய கட்சி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தப்பா நினைக்க கூடாது, நீங்களும் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்காங்க. ஏன் இவர்கள் மீது ஒரு குற்ற நடவடிக்கை எடுக்கல? உடனடியா எடுக்கணும்ல. உங்ககிட்ட அந்த பவரா ஒரு அழுத்தம் கொடுத்துருக்க தேவையா? இவன் போய் அடுத்த கட்சியில போய் துண்டா மாத்திக்கிட்டு நானும் தலைவன், நானும் எம்எல்ஏ இருக்கேன், இப்ப திரும்ப போய் அடுத்த எலெக்ஷன்ல வந்து இவன் நிப்பான். என்னுடைய மக்களும் 500,000 ரூபாய் காசுக்கு பீய தின்ன கதையா ஓட்டு போட்டு வருவானுங்க. ஒரு அன்பர், ஒரு வாக்காளர் சொல்றாரு, சார் கையில இட்ட மை அழியல, ராஜினாமா பண்ணிட்டாங்க, யார் மேல சார் வழக்கு தொடரலாம் அப்படின்னு கேட்கிறேன். இந்த கேள்வி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1000 அணு உலைகளுக்குள்ள நம்மள முக்கிய எழுப்புற மாதிரி இருக்கு. கரப்ஷன் சார், இது மிகப்பெரிய கரப்ஷன். இது மிகப்பெரிய ஒரு 100 பேரை கொன்னதுக்கு சமம். 234 தொகுதி தான் ஒரு மாநிலத்துல. அதுல ஒரு குறிப்பிட்ட தொகுதி மக்கள், அது லட்சக்கணக்கான பேர் ஓட்டு போட்டுட்டான். அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய நம்பிக்கை, இவன் சட்டமன்றத்தில் போய் நமக்காக போராடுவான், இவன் நமக்காக குரல் கொடுப்பான், இவன் எம்எல்ஏ வந்தா நம்மளுடைய சின்ன சின்ன தேவைகள்ல நிவர்த்தி செய்யும்,
என்னுடைய முதியோர் பென்ஷன் வரும், எனக்கு தகுந்த அந்த ரேஷன் கார்டு வரல சார் அது வரும் சொல்லுவான் சார். என்னுடைய கல்வி கடன் ரத்தாகும், எனக்கு கல்வி கடன் கிடைக்கும், எனக்கு விவசாய கடன் ரத்தாகும், எனக்கு விவசாய கடன் கிடைக்கும். நிறைய எதிர்பார்ப்புகள் அந்த தொகுதி எம்எல்ஏ சார்ந்து இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி அள்ளி போட்டு மண்ணை போட்டாங்களா கேட்டா எடப்பாடி சரியில்லை. நீ யாரு ஒருத்தனை செலக்ட் பண்ணி ஒரு தொகுதி மக்களை கொடுத்தா நீ 5 வருஷம் நீ தாண்டா இருக்கணும். ஓகேங்களா? நீங்க பண்ணது தவறு, மிகப்பெரிய தவறு. விஜய் பண்ணதும் தவறு. உன் மேல நம்பிக்கை இல்லாம 2 தொகுதிகள் நின்னது மிகப்பெரிய தவறு. இப்ப ஒரு தொகுதிய ரிசைன் பண்ணிட்டேன், எவ்வளவு பெரிய தப்பு. நான் இந்த ஊடகத்துடைய ஆரம்ப நிலையில நான் கேட்ட கேள்விதான் இப்ப திரும்ப உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். திருச்சி தொகுதி மக்கள் எந்த வகையில பாவப்பட்டார்கள், எந்த வகையில அவங்க தாழ்த்தப்பட்டவங்க, எந்த வகையில அவங்க புறக்கணிக்கப்பட்டவங்க தெரியல சாமி. தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? எனக்கு தெரியல. படிச்சவங்க 10 பேர் இருப்பீங்க. இந்த காணொலியை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கே தெரியும்.